வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஆனா பரபரப்பு இன்னும் முடியல. நேற்று 23ஆம் தேதி இரவு நள்ளிரவுல வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பெரியவரை தாவேகா கும்பல் வெட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் வருகிற 4ஆம் தேதி, அதாவது ரிசல்ட் அன்னைக்கு, கலவரம் செய்வதற்கும் போராட்டங்கள் செய்வதற்கும் பக்கா பிளானோட இறங்கி இருக்கு தாவேகா கும்பல். இதெல்லாம் தாண்டி தாவேகாவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் மேல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. சீரியஸா தேர்தல் ஆணையம் விசாரிக்கிற ஒரு இடத்துக்கு போய் நிக்குது. என்ன நடக்குது தோழர்களே? எனக்கு தெரிஞ்சு தேர்தல் காலத்துல கூட மக்களை சந்திக்காத ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் இருக்காருன்னா அது விஜய் தான். ஏராளமான கூட்டங்களை தேதி ஒதுக்கி எல்லாம் பர்மிஷன் வாங்கின பிறகும் கூட அந்த இடமெல்லாம் ரத்து செய்யப்பட்டு நீண்ட மெடிக்கல் லீவ்ல இருந்தவர் தான் நம்ம அண்ணன். அந்த அளவுக்கு தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை கூட அசால்ட்டா டீல் பண்ணாரு. மக்களை அவர் ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்லை. மக்கள் சந்திப்பை அரசியலாவே அவர் கருதலன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி சீரியஸா நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம். கோலப்போட்டி நடத்திட்டு இருந்தாரு அண்ணன். கோலப்போட்டு நடத்துங்க, அதுல விசில் சின்னத்தை வரையுங்க அப்படின்னு பயங்கர வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. குழந்தைகளை கிளப்பி விட்டார். குழந்தைகளை விசில் அடிங்க, உங்க பெரியப்பா, தாத்தா, சித்தப்பா எல்லாருக்கிட்டையும் விசில் அடிச்சு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கிளப்பி விட்டார். இன்னொரு பக்கம் தனக்கு பாதுகாப்பு இல்ல, அதனாலதான் நான் மக்களை சந்திக்கல அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து கட்டமைச்சாங்க. காவல்துறை எங்களுக்கு எதிராக நிக்குது, காவல்துறை எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல, இல்லைன்னா நாங்கெல்லாம் மக்களை சந்திச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாற்றிலே என்ன ஜெயிக்க வைங்க, மாசத்துக்கு ஒரு தடவை உங்களை பாக்குறேன் அப்படின்னு தரிசனம் கொடுக்க தயாரா இருந்தவர் தான் நம்ம அண்ணன் விஜய். இது எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சியிலும் எந்த தலைவரும் இவ்வளவு மங்குனியா நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சோம்பேறியா இருக்கிற ஒரு தலைவர் தான் விஜய். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. விஜய் மீது வழக்கு. கோவை மாவட்டத்துல பிசிக கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு தோழர் வழக்கு தொடுத்திருக்காரு. அது வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கா பார்க்கப்படுது. விஜய் என்ன பண்ணாரு? கடைசி பரப்புரை பிரச்சாரத்துல சின்ன குழந்தைங்க எல்லாம் கையில விசில் எடுத்துக்கங்க, எப்படி உங்களுக்கு ஒரு பொருள், பொம்மை, சாக்லேட் தேவைன்னா அடம் பிடிப்பீங்களோ அதுபோல பெரியவங்கிட்ட, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, அம்மா எல்லாத்திட்டையும் அடம் பிடிங்க, விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போட்டணும் அடம் பிடிங்க அப்படின்னு கிளப்பி விட்டார் இல்லையா? மறுநாள்ல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாம உட்காந்துட்டு, நாம ஏங்க 18 வயசுக்காரங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தோம்? 18 வயசுல ஓரளவுக்கு சிந்திக்க தெரியும், ஓரளவுக்கு தேர்வு செய்கின்ற அறிவு இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கறோம், ஓட்டு உரிமைக்கான வாய்ப்பு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளை கிளப்பி விட்டு வீட்டு குழந்தைங்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட மறுக்கிறாங்க, பொருள்களை போட்டு உடைக்கிறாங்க. உளவியெல்லாம் பயங்கர பிரச்சனையை குடும்பங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டாங்க. அதுலயும் சில குழந்தைங்க தாத்தா பாட்டி எல்லாம் நீ நானு அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ 18 வயசு 20 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க பேரண்ட்ஸ பாடாப்படுத்தி அவங்கள மென்டலி டிப்ரெஸ்ட் ஆக்கி அவங்கள பேச விடாம அவங்கள குறைந்தபட்சம் சிரிச்ச முகத்தோட கூட வைக்க விடாத அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல பல வீடியோக்கள் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துலதான் தொடர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கேஸ கொடுத்திருக்காங்க கோவையில. என்ன, என் வீட்டுல 5 வயசு குழந்தைங்க சாப்பிடல, அடம் பிடிக்குது, விஜய் அங்கிள் ஜெயிக்கணும்னு. ஒருவேளை விஜய் தோத்துட்டாருன்னு வச்சுக்க, கட்டாயம் தோப்பாரு. விஜய் தோத்துட்டா அந்த குழந்தைங்க என்ன மாதிரியான உளவியல் சிக்கலுக்கு ஆளாவாங்க? இந்த குடும்பங்கள்ல இருக்கிற பெரியவங்களை டார்ச்சர் பண்றாங்க, அதனால பெரியவங்களும் உளவியலா சிக்கல்ல இருக்கிறாங்க. ஒரு அரசியல் தெரியாத ஒரு கும்பல் கிட்ட ஒரு மாநிலம் சிக்கிக்குச்சுன்னா இப்படிதான் இருக்கும். ஒரு நாட்டை அழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற இளைஞர்கள் மனசை முடிச்சிட்டோம்னா நாடு அழிக்கலாம். அங்க இருக்கிற இளைஞர்களுடைய மனசுக்குள்ள புகுத்திட்டு ஏதாவது ஒரு ஆட்டு மந்தையா நீங்க மாத்திட்டீங்கன்னா ஈஸியா அந்த மாநிலத்தை அழிப்பது உங்களுக்கு உறுதியாக்கிடலாம். அதைத்தான் இன்றைக்கு இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 55 ஆண்டுகளுக்கு மேலாக RSS அப்புறம் பாஜக சங்கப்பரிவார் கும்பல் போராடியும் செய்ய முடியாத சீரழிவை நம்ம அண்ணன் 3 ஆண்டுகள்ல செய்து முடிச்சிருக்காரு. அப்படின்றதுனாலதான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டி இருக்கு. அதுவும் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு கோரிக்கை வச்சுக்கப்பட்டிருக்கு. கட்டாயமா இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது ஒருத்தருடைய கோரிக்கை இல்லை, நிறைய பேர் எழுதுறாங்க. என் குழந்தை 7ஆம் படிக்கிறா, அவன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்னு பெற்றவர்கள் பெரிய ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த விஜயினுடைய அரசியல் தெரியாத தனத்தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 23ஆம் தேதி நம்ம எல்லாம் வாக்குப்பதிவு பண்ணோம், கடுமையா உழைச்சோம், களத்துல நின்னோம், தெருவா பேசணும், மக்களை சந்திச்சு பேசணும், அவங்களோட உரையாடலை நடத்தணும். அதுக்கு பிறகு 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இந்த திண்டிவனம் தொகுதியில 72 வயசு பெரியவர்
அவர் திமுகவை சேர்ந்த மீனவர் அணியினுடைய பொதுக்குழுல இருக்கிறவர். முழு வேலை முடிச்சாச்சு, பரப்புரை பிரச்சாரம் எல்லாம் முடிச்சு 23ஆம் தேதி ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சு அதை சீல் வச்சு அனுப்பி விடுற வரை கூட இருந்துட்டு போறாரு. அவர் பேரும் பாலகிருஷ்ணன். இங்க திண்டிவனம் தொகுதியினுடைய வேட்பாளர் யாரு? நம்ம தோழர் வன்னி அரசு தான் அங்க வேட்பாளர் நிக்கிறாரு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு, நிம்மதியா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க எல்லாரும். கடந்த 1 மாச காலமா நம்ம கடுமையா உழைச்சிருக்கோம்னு வீட்டுக்கு போறாங்க. நள்ளிரவுல இந்த பாலகிருஷ்ணன் அவர்களுடைய வீட்டை தட்டி, 72 வயசு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய வீட்டை தட்டி வீட்டுக்குள்ள புகுந்து அவரை காதுல வெட்டி தலையில வெட்டி பெரிய அட்ராசிட்டி பண்ணிருக்கு அங்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள். அதுலயும் 20 வயசு குறைச்சவங்க எல்லாருமே. இது பேர் அதிர்ச்சியா இருக்கு. நீங்க ஓட்டு கேட்பதும் மக்களை சந்திப்பதும் வாக்குப்பதிவு முன்னாடி நின்றுட்டு வர்றவங்ககிட்ட ஓட்டு கேட்குறது இதெல்லாம் சாதாரணமா நம்ம பாக்குறோம். நீங்க அந்த வளாகத்துக்குள்ள எதையும் செய்ய முடியாது. ஒரு 100 மீட்டர் தாண்டி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பெரிய அளவுல சிம்பலை வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா ஓட்டு கேட்கலாம். என்னென்னமோ பண்ணி தான் ஓட்டு வாங்குவாங்க. என்கிட்டே தாவேக்காக போடுங்கன்னு சொன்ன சின்ன பசங்க எல்லாம் உண்டு. அப்படி இருக்கிற போது இவங்க மேல கோபத்தை வச்சுக்கிட்டு நம்மள ஜெயிக்க விட மாட்டாங்கன்றதுனால வீடு பூந்து 12 மணிக்கு வெட்டி இருக்கிறாங்க. இதுக்கிடையில இன்னொரு அச்சுறுத்தலான தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அச்சுறுத்தலான தகவல்? 4ஆம் தேதி வாக்கு எண்ண போறாங்க. இந்த வாக்கு எண்ணிக்கையில மிகப்பெரிய பின்னடைவை பல கட்சிகள் சந்திக்கும் போது அதுல ஒண்ணு தமிழக வெற்றி கழகம். அவங்க பின்னடைவை சந்திக்க போறாங்கன்னு உடனே இன்னைக்குல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ள ஓட்டு போட்டாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய கையில இது இருக்கு. தேர்தல் ஆணையம் நினைச்சா மட்டும்தான் உள்ளடி வேலையை பார்க்க முடியும். இன்னொன்னு, ஒரு வாக்குச்சாவடிக்கும் பூத் கமிட்டி இருக்கு. பூத் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு கட்சி சார்ந்தவங்க அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு தான் அந்த யாருன்னு அடையாளம் பார்த்து நம்ம சீட்டெல்லாம் கொடுத்துதான் ஓட்டு போடுறோம். அதுல கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னா மெஷினை மாத்த முடியும். மெஷினை தெரியாம ஒழிச்சு வச்சு கள்ள ஓட்டு போட முடியும். ஆனா வேற எந்த வழியில போட்டாங்கன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் நமக்கு சப்போர்ட் இருக்காதுன்றையும் சேர்த்துக்கலாம். ஆனா இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கலன்னு ஒன்னே கள்ள ஓட்டு போடுறாங்கன்ட்டாங்க. எங்களை ஓட்டு போட விடல, பஸ் அனுப்பல, ஏதோ காரணம் சொல்லிச்சு இந்த குரூப். கடைசியில டிவிகே ஃபார் ஆஸ்திரேலியா அப்படின்ற குரூப் ஒரு 2500க்கும் மேற்பட்ட பேர் அங்க இருக்காங்க. அவங்கள என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தம்பிங்க சொல்றாங்கன்னா, அந்த குரூப் வர 4ஆம் தேதி கலவரம் செய்வோம், நாங்க ரோட்ல இருப்போம், நாங்க அடிப்போம், காலி பண்ணுவோம், போராட்டம் நடத்துவோம். போராட்டம் நடத்துறது இயல்பு, அது நான் தாராளமா நடத்தலாம். ஒரு கருப்பு கொடி காட்டுங்க, ரோட்டை மறிங்க, தாராளமா அது ஜனநாயக உரிமை. ஆனா என்ன சொல்றாங்க? கலவரம் செய்வோம் அப்படின்ற சொல்லுதான் நமக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. தமிழ்நாட்டுல இதுவரை அரசியல்ல இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்ததே கிடையாது. திட்டமிட்டு விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் பஸ்ஸே அனுப்பலன்றாங்க. 2019 அந்த பிரச்சனை இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடும் போது நான் கஷ்டப்பட்டு தான் ஓட்டு போட்டேன். 2021 அந்த பிரச்சனை இருந்தது. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டு போட்டு போனோம். எல்லா தேர்தல் காலத்திலயும் பஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கேன். தீபாவளிக்கு பஸ் கிடைக்கலையா? உடனே கிடைச்சிருதா? அதுக்கும் நம்ம கஷ்டப்படுறோம், ரோட்டை மறிக்கிறோம், சண்டை போடுறோம், டிவில எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. நாம கடைசி நாள்ல மொத்தமா குவியும் போது வருகிற சிக்கல் இது எல்லா காலகட்டத்திலையும் உண்டு. ஆனா எப்படி திசை திருப்புறாங்க? எங்களுடைய ஓட்டை கழிச்சு விடுறதுக்கு, எங்களுடைய ஓட்டை காலி பண்றதுக்கு இது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில நாங்கள் வன்முறையில் ஈடுபடுவோம், நாங்க கலவரம் செய்ய போறோம்ன்றாங்க. இதான் நாங்க பாஜக சொல்லி கொடுத்தது. பாஜக சொல்லி கொடுத்தது தானே, கலவரம் செய்வோம், நம்மளால முடியல, நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சா கலவரத்தை செஞ்சு விட்டுரு அப்படின்றது பாஜகவினுடைய தூண்டுதல். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இங்க வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் அவங்களுடைய வேட்பு மனுவை வைத்து அவங்க மேல என்னென்ன கேசஸ் எல்லாம் இருக்குன்னு ஈஸியா பார்க்க முடியும். இந்த தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் அடிப்படையில ஜனநாயகத்துக்கான அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க எப்பவுமே வேட்பாளர்கள் என்ன குற்றப்பின்னணியில இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கொடுத்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில சில விஷயங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையா வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டுல முதல் இடத்துல அதிமுக இருக்கு. குற்றவாளிகளை அதிகமாக கொண்ட, குற்றவாளிகளை வேட்பாளர்களாக கொண்ட ஒரு முதல் கட்சி அதிமுக. 2வது கட்சி டிவிகே, கொலை குற்றவாளிகளை, பாலியல் குற்றவாளிகளை அதிகமாக வேட்பாளர்களாக வைத்திருக்கிற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 2வது கட்சி டிவிகே. இதுல குற்றவாளிகள் இல்லாத ஒரே கட்சி சிபிஎம். இவங்க சொல்ற கொலை குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரே கட்சி சிபிஎம். மற்ற எல்லா கட்சியிலும் ஏதோ ஒரு ரேஷியோல இருக்கு. அதுல முதல் இடத்துல அதிமுக, 2வது இடத்துல டிவிகே. நேத்து நேரம் வந்த கட்சி. இதான் அவங்களுடைய வேலை, இதான் அவங்களுடைய நிலைமை. இதுல இன்னொரு பரப்புரை பிரச்சாரத்தை அவங்க தெளிவா செய்யறாங்க. விசிகேவுடைய ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சு. எவ்வளவு பெரியது! விசிகே ஒரு 30 ஆண்டுகளாக களத்துல நின்று பணியாற்றி
கருத்தியலாக ஒரு பெரும் திரள் மக்களை, உழைக்கிற மக்களை, எல்லா சாதிக்காரங்களையும் வச்சிருக்கிற ஒரு கட்சி. அதை தலித் கட்சியா சுருக்கிறதே பெரிய அவமானம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில அவங்க எல்லாம் ஓட்டை விட்டுட்டு விசிகேக்கு போறதை விட்டுட்டு அப்படியே ஓடி வந்து இவங்களுக்கு போடுறாங்கன்னு ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை செய்யறது எவ்வளவு பெரிய அவமானகரமான செயல். இதெல்லாம் தாண்டி விசில் பட்டனே உடஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு 2.5 கோடி பேர் ஓட்டு போட்டாங்களாம். நாங்களாம் ஒரு ஓட்டு போட்டாலே 2.5 கோடி பேர் போடுவாங்கன்னு நினைச்சோம். இப்ப வீட்டுக்கு 3 கோடினா இருக்கிற வாக்காளரே 5 கோடியே 67 லட்சம் தான். கரெக்டா? 5 கோடியே 67 லட்சம் தான் இருக்கிற மொத்த வாக்காளர்களே. அதுலயே 84% தான் போட்டிருக்காங்க. இதுல வீட்டுக்கு 4 பேர் போட்டாங்கன்னு ஒரு பொய் கணக்கு வேற வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பாவம் தாவேகாவினுடைய நிலைமை. குழந்தைங்களை தூண்டி விட்டு, பெண்களை தூண்டி விட்டு, குழந்தைகளை வந்து கல்வி அறிவற்றவர்களா மாத்தி, ஒரு யோசிக்க தெரியாத ஒரு அடமெண்டா மாத்தி, பெண்களை அடமெண்டா மாத்தி, குடும்பங்கள் பெரிய சிக்கல்ல இருக்கு. நீ வருகிற அரசு இந்த குழந்தைங்களையும் குடும்பங்களையும் பாதுகாக்கிறதுக்கு தனி திட்டமே போடணும். அந்த அளவுக்கு சீர்குலைவை தாவேகா போகிற போக்கில் செய்திருக்கிற தோழர்களே. மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது தமிழ்நாடு தாவேகா என்ற கட்சியின் மூலமா.